தமிழ் traders அனைவருக்கும் வணக்கம். நேற்று கடைசியா போட்ட வீடியோல சொல்லியிருக்கோம், இந்த லெவலுக்கு மேல 23,980க்கு மேல போச்சு அப்படின்னா புலிஷ், கீழே வந்து 23,620 610க்கு கீழே வந்ததுன்னா பேரிஷ். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல நீங்க மார்க்கெட்டு கேப்ல ஓப்பன் ஆகி ஃபுல்லா அப்சைட்ல இருந்துச்சு. அதில் கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிடும். நாளைக்கு நிப்டியோடைய லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,120. கேண்டில் 6 படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான் இந்த ஜோன் 24,100 இருந்து 120. இந்த ஜோன் 120க்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா புலிஷ். கீழே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட இதை வச்சுக்கிட்டீங்கன்னா 850 865 அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் வச்சு போட்டிருப்பேன். அதை வச்சு தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே அதை வச்சு தான் சொல்லுவோம். நேற்று போட்ட லெவலு, இன்னைக்கு போட்ட லெவலு இந்த இது, நாளைக்கு உள்ள லெவலு. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு மேல போச்சுன்னா 24,100 120க்கு மேல போச்சுன்னா புலிஷ், 23,870 860க்கு கீழே வந்துச்சுன்னா பேரிஷ். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க உங்களுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதை 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவா தாங்க முடிஞ்சுச்சு. நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு புலிஷ்ல முடிஞ்சுச்சு. செவ்வாய்க்கிழமை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிப்டி மற்றும் அமெரிக்க சந்தையில் நிலவரப்படி, தற்போது நிலவரப்படி செவ்வாய்க்கிழமை சந்தையானது நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் இல்ல கேப் அப்பாக ஓப்பன் ஆக வாய்ப்பு உள்ளது. நாளை காலைல 8:30 மணிக்கு மேல கேப் நிப்டி எப்படி ட்ரேட் ஆயிடும் பார்த்துட்டு கேப் அப்பா பாசிட்டிவாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு இப்போ உள்ள சினாரியோ அமெரிக்க சந்தை நிப்டி எல்லாம் பார்க்கும்போது ஒரு கேப் அப் இல்ல பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு உள்ளது. நிப்டி 50 உடைய முக்கியமான லெவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 24,120. இது ஒரு முக்கியமான ஒரு தடைநிலை. இந்த அளவை உடைத்து மேலே சென்றால் மட்டுமே ஏற்றமானது சாத்தியமாகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,165, 24,200, 24,035 இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு. கீழே சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆதரவு நிலை 23,865 நம்ம போட்ட லெவல் தான். இது மேல 23,865 அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதை பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 23,865க்கு மேல வந்து ட்ரேட் ஆகுற முடிய நமக்கு வந்து பயப்பட தேவையில்லை. அதாவது திங்கக்கிழமையுடைய லோவை கட் பண்ணாத இருக்க முடிய நமக்கு வந்து பயம் தேவை இல்லை. கட் பண்ணுச்சுன்னா மட்டுமே நம்ம பேரிஸா மாறிக்க வேண்டியது. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,825 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,785, 23,750 ஒரு சப்போர்ட்டாக செயல்படும். பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நிப்டி மந்த்லி எக்ஸ்பிரி ரெசிஸ்டன்ஸ் 57,360. இது உடனடி ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுகிறது. இந்த அளவை இந்த ரெசிஸ்டன்ஸை கடந்து மேலே சென்றுச்சு அப்படின்னா நல்ல ஏற்றமானது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 360க்கு மேல போச்சுன்னா அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 57,455, 57,560, 57,655 என்ற இலக்கை நோக்கி செல்லும். கீழே சப்போர்ட் ஆதரவு நிலைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 56,840. இதுக்கு மேல ட்ரேட் ஆக முடிய புலிஷ் தான். 840 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வேலிஸா மாத்திக்கோங்க. அது கீழே சப்போர்ட் 56,760, 56,660, 56,575 இந்த லெவல்லாம் நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அக்யூரேட்டா வேலை செய்யும். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூடுமான முறை அக்யூரேட்டா வேலை செய்யும். ரெசிஸ்டன்ஸ் 77,715. இதுல சென்செக்ஸ்ல பேங்க் நிப்டியில மதியத்துக்கு மேல நல்ல ஒரு ட்ரேட் வாய்ப்பு கிடைக்குதுங்க. 12 மணிக்கு மேல நீங்க வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நிப்டியை விட பேங்க் நிப்டியும் சென்செக்ஸ் நல்லா கிடைக்குது, பார்த்துக்கோங்க. இது ஒரு வலுவான தலைநிலை 77,215. இதுக்கு மேல வந்து இது கீழே வர்த்தகமாகவே கவனமாக இருந்துக்கோங்க. 77,215க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கு மேல இருக்கிற முடியும் நமக்கு பயம் இல்லை. 77,215க்கு மேல இருக்கிற முடியும். 77,215 பிரேக் பண்ணி மேலே சென்றால் 77,325, 77,440, 77,545 என்ற அடுத்தடுத்த லெவலுக்கு செல்லும். கீழே சப்போர்ட் அதே நேரத்துல 77,215க்கு மேல புலிஷ் தான். அதான் கீழே சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 76,525. இதை பிரேக் பண்ணா மட்டுமே 76,415, 76,300, 76,200 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அப்புறம் கெமிக்கல் துறையை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து பாலாஜி அமீன்ஸ் காலாண்டு முடிவுகள் வந்து கடந்த 3-4 காலாண்டுகளாக மந்த நிலையில இருந்த கெமிக்கல் துறை அரசாங்கத்தின் ஆதரவு மற்றும் தொடர்ச்சியான 2 காலாண்டு நல்ல முடிவுகளால் வேகம் எடுத்து வருகின்றன. பாலாஜி அமீன்ஸ் கோட்டகோனி செலுக்கு வெளியேற்றிருக்காங்க. மொத்த வருமானம் 461 கோடி. கடந்த ஆண்டுல இதே காலாண்டுல 367 கோடியாக இருந்தது. நெட் ப்ராஃபிட் ஆனது 78 கோடி. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 36 கோடியாக இருந்தது. எல்லாமே நெட் ப்ராஃபிட், ரெவென்யூ ரெண்டுமே வந்து நல்லா கூடியிருக்கு. நிறுவனத்தினுடைய செலவுகள் குறைந்ததால் வருமானத்தை விட லாபத்தின் சதவீதம் கணிசமாக உயர்ந்து உள்ளது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஎன் கட்கி ஜுவல்லர்ஸ் வருமானம் வந்து 2,413 கோடி. நிகர லாபம் வந்து ஆண்டுக்கு உயர்வு 2,413. நிகர லாபம் 105 கோடி. கடந்த ஆண்டில் இதே காலாண்டில் 69 கோடியாக இருந்தது. இப்ப 105 கோடியாக உயர்ந்து உள்ளது. ப்ராஃபிட் மார்ஜின் 8% உயர்ந்தது லாப வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பிஎன் கட்கி ஜுவல்லர்ஸ் ஒரு லாங் டைம் ஸ்டாக். அப்புறம் நம்ம ஸ்டாக்கான கனரா பேங்க், பொதுத்துறை வங்கி இவங்களுமே 32,957 கோடி வருமானம் ஈட்டிருக்காங்க. நிகர லாபம் 4,856 கோடி. கடந்த ஆண்டில் இதே காலாண்டுல 4,752 கோடியாக இருந்தது. என்பிஏ வாகக்கடன் கிராஸ் என்பிஏ 1,57%, நெட் என்பிஏ 0,36% குறைந்து வங்கியின் சொத்து மதிப்பீடானது மேம்பட்டு உள்ளது. அப்புறம் வந்து வெல்ஸ்பூன் கார்பரேஷன் அமெரிக்காவில் இருந்து 960 கோடி மதிப்பிலான புதிய ஏற்றுமதி ஆடையை பெற்றுள்ளது வெல்ஸ்பூன் கார்பரேஷன். அப்புறம் வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜி டேட்டா சென்டர் மற்றும் வைப்பர் தேவைகளை பூர்த்தி செய்ய 1,500 கோடி தொழில் விரிவாக்கத்திற்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தரகு நிறுவனங்கள் கொடுத்த பங்குகளை பத்தி பார்ப்போம். ஸ்ரீராம் பினான்ஸுக்கு 1,235 டார்கெட் கொடுத்திருக்காங்க மோதிலால் ஓஸ்வால. இது டெக்னிக்கலாவும் நல்லாதாங்க இருக்கு ஸ்ரீராம் பினான்ஸ். அப்புறம் எஸ்பிஐ லைஃப் வந்து அதுக்கு டார்கெட் வந்து 2,240 கொடுத்துருக்காங்க. சிஜி பவருக்கு 975 டார்கெட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாக்கு நியூட்ரல் இலக்கு கொடுத்துருக்காங்க. 275 கொடுத்துருக்காங்க. 70% மேல ரிசல்ட் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாடா கன்சூமர் வந்து 1,300 ரூபாய் இலக்கு கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீலுக்கு வந்து பையிங் இலக்கு 1,200 முடிய கொடுத்துருக்காங்க. ஆர்இசிக்கு வந்து 435 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு. அப்புறம் லூரஸ் லேபர்
1980 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நல்ல ஏற்றம், நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஏற்றம் கண்ட பங்கு. இது வந்து நம்ம உள்நாட்டு தகவல் நிறுவனங்கள் கொடுத்த இது. வெளிநாட்டு பன்னாட்டு தகவல் நிறுவனங்கள் கொடுத்த அப்போ குளோபல் புரோக்கரேஜ் கொடுத்ததை பார்த்துக்கோன்னா எஸ்பிஐ லைஃபுக்கு மார்கன் ஸ்டான்லி 2340 கொடுத்துருக்காங்க. சிட்டி வந்து 2750 கொடுத்துருக்காங்க. ஜெப்ரிஸ் வந்து 2600 கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்பிஐ லைஃப் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து கஸ்டமருக்கு தொழில் முனைவருக்கு லோன் கொடுக்கறதெல்லாம் இல்லை. ஃபுல்லா வந்து இன்சூரன்ஸ் இதை வித்து அது மூலமா வருமானம் கிடைக்கிது. இது கனரா பேங்க் எல்லாமே, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே. அது எஸ்பிஐ பேங்க் ரொம்பவும் மோசம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனாலும் சரி, இல்லை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, உங்களை போட்டு தாளிச்சு எடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் அதை போடுங்க இதை போடுங்கன்ட்டு. இப்போ ஃபுல்லா அவங்க வந்து அந்த இதுல போயிட்டாங்க. ஒரு கிரெடிட் லோன் கொடுத்து அது பண்ணுவோம் இல்லை, அதை டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்சூரன்ஸ் விற்கக்கூடிய ஏஜெண்டாக அனைத்து ஸ்டேட் பேங்குகளும் என்னை பொறுத்தளவு செயல்படுகின்றன. சும்மா ஆர்பிஐ வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லா காலம் எல்லாருமே அரசாங்கம் தானே, எல்லாம் கூட்டுக்கல்வியாக தான் இருப்பாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல எஸ்பிஐ கார்டுக்கு டார்கெட்டு 900 கொடுத்துருக்காங்க. சிஜி பவருக்கு எஸ்பிஐ கார்டுக்கு கோட்டாக் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கு. சிஜி பவருக்கு மொட்கோகைன்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. யூனியன் தப்பா கொடுத்துருக்குங்க. $190 இல்ல, அது வந்து 900 கொடுத்துருக்காங்க. தப்பா பார்த்துக்கங்க. அடானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு மோர்கன் ஸ்டான்லி 1943 டார்கெட் கொடுத்துருக்காங்க. சிஜி பவர் வந்து மார்க்கெட்டிங் வந்து இடி அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம். டாடா கன்சூமருக்கு வந்து மோர்கன் ஸ்டான்லி 1351 கொடுத்துருக்காங்க. டால்மியா பாகத்துக்கு மக்கள்கிட்ட வந்து 2237 கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு ஜெஃப்ரிஸ் வந்து 660 கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்கு ஆகப்பட்டமே. நீங்க சொந்த பகுப்பாய்வு செஞ்சு நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்போ டெக்னிக்கலா இந்த கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். வெஸ்ட் காஸ்ட் பேப்பர் வெஸ்ட் காஸ்ட் பேப்பர் மேலே நாளை ரிசல்ட் வரப்போகுது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மூமெண்டத்துல இருக்குங்க. இந்த மூமெண்டம் ட்ரேடு பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் முடிய 642 முடிய போக வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. நம்ம கேண்டல் 6 படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதிக விற்க எடுத்து போடுங்க. இல்ல நியர் பை இருக்கு. இதுக்கு மேல எங்கே விற்க இருக்கு, விற்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் லோல இந்த லெவல் இதை எடுத்துக்கோங்க. இந்த விற்குக்கு மேல எக்ஸ்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து க்ளோசிங் பேண்ட் பக்கத்துல வரக்கூடிய கேண்டில் 6 பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்போர்ட்டா வந்து
556 சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை மேல போக்கஸ் பண்ணலாம். மேல அதுக்கு மேல சப்போர்ட் 568 இந்த ஸ்டிக்கா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். 568 ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு நீங்க போக்கஸ் பண்ணுங்க. இது நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த 596க்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் நல்ல மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வீக்கிலியில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் போட்டு நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. வீக்கிலியில ரெசிஸ்டன்ஸ் வந்து 612க்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லா இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க டெக்னிக்கா அனலைஸ் பண்ணிட்டு பிரேஸ் ஆக்ஷன், மூவிங் ஆவரேஜ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பங்குமே நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த பங்கானது 1776 முடிய போக வாய்ப்பு உள்ளது. நாளைக்கு திங்கக்கிழமை கையை கட் பண்ணுச்சுன்னா திங்கக்கிழமைக்கு அதோட லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்க போக்கஸ் பண்ணலாம். போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டுக்கட்டை 1588 கிட்ட வந்து முட்டுக்கட்டை போடும். இன்னைக்கு 1592க்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. டே டைம் பிரேம்லயுமே நல்ல ஒரு டவுன் ஆகி இந்த ஸ்டாக் ஆனது திரும்புது. இல்லை பார்ட்டை எடுத்து திரும்புது. உங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து பைசல் ரெக்கமெண்ட் கிடையாது. தென்பட்டுச்சு, தென்பட்டதை சொல்றேன். வாழ்க வளர்த்துறேன். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஐபிஓ வச்சு மைனிங் செக்டர் ஒன்று, அதுவுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. அந்த ஸ்டாக்ஸையும் நீங்க வாட்ச் லிஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்க. சிஎம் வாங்கிக்கிறது பார்த்துக்கிட்டு உங்க அட்மிஷனை கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்க வளர்த்துறேன்.